பினாங்கில் உள்ள தேசிய மற்றும் தாய்மொழி பள்ளிகளில் குறைந்தபட்சம் ஒரு DLP வகுப்பாவது தேசிய மொழியில் கற்பிக்க வேண்டும் என்ற உத்தரவை அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். மலேசிய ஐக்கிய உரிமை கட்சி அல்லது உரிமை அவ்வாறு கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இரட்டை மொழி பாடத்திட்டத்தின் கீழ் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை கற்பிப்பதில் மலாய் மொழி அல்லது ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டுமா என்பது பெற்றோரின் விருப்பத்திற்கு விடப்பட்டுள்ளது. அப்படி இருக்க குறைந்தபட்சம் ஒரு வகுப்பிலாவது மலாய் மொழியில் கற்பிப்பது கட்டாயம் என்று கல்வி அமைச்சு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த திடீர் கட்டாய திணிப்பு பெற்றோர் தேர்வு கொள்கைக்கு எதிரானது என உரிமையின் தலைவரும் பினாங்கின் முன்னாள் துணை முதல்வருமான பேராசிரியர் ராமசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மலாய் மொழியில் கற்பிக்கும் வகுப்பில் மாணவர்களோ பெற்றோர்களோ ஆர்வம் காட்டவில்லை என்றால் கல்வி அமைச்சு என்ன செய்ய போகிறது, யாரை தண்டிக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொள்கை முடிவுகளில் ஏற்படும் மாற்றங்களை தன்னிச்சையாக பள்ளிகளில், குறிப்பாக தாய்மொழி பள்ளிகளில் அறிமுகப்படுத்த முடியாது. எனவே கல்விக் கொள்கைகளில் மாற்றங்களை செய்வதற்கு முன் சிந்திக்குமாறு கல்வி அமைச்சர் ஃபர்லினா CDK ராமசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மையில் பள்ளி வாரிய உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களின் உறுப்பினர்கள் உட்பட பினாங்கில் உள்ள 11 தேசிய மற்றும் தாய்மொழி பள்ளிகளின் வாரிய உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் DLP திட்டத்தில் புதிய உத்தரவுக்கு எதிராக கூடி மறுப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜலான் சிராஸ் அருகே சித்தியவாங்சா பந்தாய் நெடுஞ்சாலையின் மேம்பாலத்தில் கிராஸ்ஹெட் எனும் தாங்கி பிடிக்கும் தூணில் விரிசல் எதுவும் ஏற்படவில்லை. மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM நேற்று முன்தினம் அங்கு பரிசோதனை நடத்தி அதனை உறுதி செய்திருப்பதாக பொதுப்பணித்துறை தெரிவித்திருக்கின்றது. LLM, SPE உள்ளிட்ட தரப்புகள் பரிசோதித்ததில் தாங்கி பிடிக்கும் தூணில் வெடிப்பு போல் தெரிவது உண்மையில் கட்டுமான விரிவாக்கத்தின் அடையாளமாகும். அதாவது முன்பு கான்கிரீட் போடப்பட்ட போது ஏற்பட்ட கருப்பு நிற கோடே என அமைச்சு விளக்கியது. ஆக அந்த நெடுஞ்சாலை பாதிப்படையவில்லை, மாறாக பயணிட்டுக்கு பாதுகாப்பானது என அமைச்சு கூறியது. அங்கு வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவது குறித்து உடனடி சோதனை நடத்துமாறு LLM மற்றும் SPE உத்தரவிடப்பட்டிருப்பதாக பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் லந்தா லிங்கி முன்னதாக கூறியிருந்தார். வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பு முக்கியம் என அவர் சொன்னார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஜோஹர் ஸ்தூலாங் சட்டமன்ற மக்கள் சேவை மையம் ஏற்பாட்டிலான குடியுரிமை விளக்க கூட்டம் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 30 நடைபெறவிருந்த அந்நிகழ்ச்சி சர்ச்சையாகி சில தரப்பினரின் கண்டனங்களை பெற்றதால் வேறு வழியின்றி ரத்து செய்யப்பட்டதாக அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்ட்ரூ சென்கா எங் கூறினார். பெற்றோர்களின் கவனக்குறைவு உள்ளிட்ட காரணங்களால் பிறப்பு பத்திரம் அல்லது குடியுரிமை கிடைக்காமல் போகும் பிரச்சினைகளை அலசி தீர்வு காணவே அக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுபோன்ற பிரச்சனையில் சிக்கியிருப்போர் எந்தெந்த பாரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும், எந்தெந்த அரசு அலுவலகங்களை நாட வேண்டும் என்பன போன்ற தகவல்கள் அதில் மக்களுக்கு வழங்கப்படவிருந்தன. ஆனால் நிகழ்ச்சியின் போஸ்டர், குறிப்பாக அதில் இடம்பெற்றிருந்த தலைப்பு வைரலாகி பொதுமக்களிடையே தவறான புரிதலை உண்டாக்கிவிட்டதாக ஆண்ட்ரூ சொன்னார். எனவே நிலைமையை மேலும் மோசமாக்க வேண்டாம் என கருதி அவ்விளக்க கூட்டம் ரத்து செய்யப்பட்டது என்றார் அவர். அந்நிகழ்ச்சியின் போஸ்டர் முன்னதாக வைரலாகி ஜோஹூரில் கள்ள குடியேறிகளுக்கு குடியுரிமை வழங்கும் நிகழ்ச்சியே அதுவென கண்டனங்கள் குவிந்தன. அந்நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்துமாறு நெட்டிசன்கள் அதிகார தரப்பை வலியுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
பேராக் பாரிட்டில் 15 வயது பெண்ணை மானபங்கம் செய்த சந்தேகத்தின் பேரில் கடந்த செவ்வாய்க்கிழமை கைதான மருத்துவர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 3 நாள் விசாரணை தடுப்பு காவல் முடிவடைந்ததை அடுத்து 29 வயது அவ்வாடவர் விடுவிக்கப்பட்டதாக பேராக் தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஹபீசுல் ஹெல்மி அம்சா கூறினார். அம்மருத்துவர் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் மேலும் சிலரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விசாரணை தொடர்கிறது. அது முழுமை பெற்றதும் மேல் நடவடிக்கைக்காக சட்டத்துறை அலுவலகத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார் அவர். சங்காட் மலிந்தாங் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து அம்மருத்துவர் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக அந்த 15 வயது பெண் முன்னதாக போலீசில் புகார் செய்திருந்தார். இதையடுத்து 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அந்நபர் கைதானார். கில்லான் புலாவ் இண்டாவிலுள்ள மேற்கு துறைமுகத்தில் பல்வேறு தொழில்துறை சரக்குகளை ஏற்றிருந்த 14 கொள்கலன்கள் சனிக்கிழமை மதியம் தீப்பற்றிக் கொண்டன. தகவல் கிடைத்து 24 பேருடன் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை சம்பவ இடம் விரைந்தது. ஒரு கொள்கலனில் மட்டுமே தீ ஏற்பட்டதாகவும் அது முழுவதுமாக எரிந்து போனதாகவும் தொடக்க கட்ட தகவல்கள் கூறியிருக்கின்றன. எனினும் தீயணைப்புத்துறை பரிசோதித்ததில் மொத்தமாக 14 கொள்கலன்கள் தீயில் சிக்கியது கண்டறியப்பட்டுள்ளது. பிற்பகல் 2:39 மணி வாக்கில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. தீ பற்றிய கொள்கலன்களை அப்புறப்படுத்தும் பணிகளை மேற்கு துறைமுக தரப்பு மேற்கொண்டு வருகிறது. Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. தென் அமெரிக்க நாடான மெக்சிகோவில் பழங்காலத்து ரயிலின் முன் செல்ஃபி எடுக்க முயன்ற இளம் தாய் ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 1930இல் உருவாக்கப்பட்ட அந்த நீராவி இயந்திர ரயில் கனடா, அமெரிக்கா வழியாக மெக்சிகோவை சென்றடைய திட்டமிடப்பட்டிருந்தது. அவ்வகையில் எம்ப்ரஸ் என்ற பெயர் கொண்ட அந்த ரயில் மெக்சிகோவில் நுழையும் போது ஹிடால்கோ நகர் வாழ் மக்கள் பலரும் புகைப்படம் எடுப்பதற்காக கூடினர். அப்போது தன் மகன் மற்றும் அருகிலுள்ள பள்ளி பிள்ளைகளுடன் 20 வயது இளம் பெண்ணும் வந்திருந்தார். ரயில் நெருங்கி வரும்போது தண்டவாளம் அருகே சென்றவர் செல்ஃபி எடுப்பதற்காக கைபேசியுடன் முட்டி போட்டு அமர்ந்தார். அப்போது வேகமாக வந்த ரயிலின் இயந்திர பகுதி அப்பெண்ணின் தலையில் மோதி அவர் சுருண்டு விழுந்து அங்கேயே உயிரிழந்தார். பதறிப்போன அருகிலிருந்த பையன் ஒருவன் அப்பெண்ணை இழுத்து உதவிக்கு கூச்சலிடுவதும், அந்த சூழ்நிலையிலும் இன்னொரு பெண் கைபேசியுடன் அவரை வீடியோ எடுக்க வருவதோடும் காணொளி காட்சி முடிகிறது. செல்ஃபி மோகத்தால் நொடி பொழுதில் உயிர் போன அச்சம்பவம் இணையத்தில் வைரலாகியுள்ளது.